வணக்கம். இன்றைக்கி நம்ம அறிவும் ஆன்மீகம் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தெய்வங்களுக்கு எந்த பொருளால் அபிஷேகம் செஞ்சால் என்ன பலன் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவும் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைய பதிவில் சுவாமி சிலைகளுக்கு, அதாவது கோயிலில் இருக்கக்கூடிய கடவுளுக்கு எந்தெந்த பொருளால் அபிஷேகம் செஞ்சால் என்னென்ன பலன்கள், அது மட்டும் இல்லாமல் எந்த கிழமையில் செய்கிறது அபிஷேகம், என்ன கடவுளுக்கு எந்த கிழமையில் அபிஷேகம் செய்கிறது, அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள், அது எல்லாத்த பற்றியும் ஒரு முழு பதிவு, முழு விளக்கம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்கு போகலாம். நம்ம வீட்டில் வச்சு வணங்கக்கூடிய தெய்வ சிலைகளுக்கு அபிஷேகம் பூஜைகள் செய்து வழிபடணும் அப்படின்றது ஒரு நியதி. உங்களால் தினமும் அபிஷேக ஆராதனை செய்ய முடியலனாலும் எந்த கடவுளோ அந்த கடவுளுக்கு உரிய சிறப்பான திதியில் நீங்கள் அபிஷேகம் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இதனால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தீமைகள் அழிந்து வீட்டில் நன்மைகள் பெருகும் அப்படின்றது நியதி. இல்லை, நாங்கள் வீட்டில் சிலைலாம் வச்சிடல அப்படின்னு நீங்கள் சொல்கிற பட்சத்தில் கோயிலில் இருக்கக்கூடிய சுவாமி விக்கிரகங்களுக்கு கண்டிப்பாக அபிஷேகம், நெய்வேத்தியம், பூஜைகள் செய்யணும் அப்படின்றது சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய நியதி. அதனால தான் கோயில்களில் எதுக்காக அபிஷேகம் செய்யணும் அப்படின்னு யாராவது யோசிச்சுருந்துருக்கீங்களா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, கோயில்லையும் சரி வீடுகள்லேயும் வச்சுருக்கக்கூடிய சுவாமி சிலை கல்லால் ஆனதாக இருந்தாலும் சரி, சிலது உலோகத்தால் இருந்தாலும் சரி, ஆனால் அதில் தெய்வீக சக்தி அதிலேயே தங்கணும் அப்படின்றதுக்காகவும் அந்த சக்தி முழுமை பெற செய்வதற்காகவும் தான் இந்த மாதிரி அபிஷேகங்கள் செய்கிறது ரொம்பவே அவசியமாக ஆகுது. வீட்டில் சிலை வைக்காதவங்க, சிலை வச்சுருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, சிலை வச்சுருக்காதவங்களா இருந்தாலும் சரி, இப்போ நான் சொல்லக்கூடிய பொருள் அபிஷேகம் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அபிஷேகம் பண்ணுங்கள். அந்த பொருளை வச்சு அபிஷேகம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட தேவைகள் பூர்த்தி ஆகும். இல்லை, நான் வீட்டில் வச்சிடலைங்க, கோயிலில் தான் அபிஷேகம் நான் பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, கண்டிப்பாக கோயிலில் எந்தெந்த பொருளுக்கு என்னென்ன பலன்கள்னு நான் சொல்கிறேன். அதுபடி அந்த பொருளை நீங்கள் வாங்கி கொடுங்க. அதுக்கேற்ற பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அடுத்தது, எந்த தெய்வத்திற்கு எந்த கிழமையில் அபிஷேகம் செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, விநாயகருக்கும் சிவனுக்கும் திங்கட்கிழமையில் செய்கிறது ரொம்ப நல்லது. முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை, பெருமாளுக்கு சனிக்கிழமை, மகாலட்சுமி அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமை, ஷீரடி சாய்பாபாவுக்கு வியாழக்கிழமை. இப்போ சொல்ல போகிறது தான் நீங்கள் முக்கியமாக பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. நான் பொறுமையாகவே சொல்கிறேன், பார்த்து எழுதி கூட வச்சுக்கோங்க. எந்த அபிஷேக பொருளால் என்னென்ன பலன்கள் அப்படின்றத பற்றி தான். முதல்ல தண்ணீர் மன அமைதியை கொடுக்கும். அடுத்தது பஞ்சகவ்யம், பாவ நிவர்த்தியை செய்யும். நல்லெண்ணெய் பக்தி தரும். சந்தனாதி தைலம் அப்படின்றது சுகமான வாழ்வு தரும். அரிசி மாவு கடன் விலகும். வாழைப்பழம் சகல வசியம், விவசாயம் செழிக்கும். பலாப்பழம் உலக வசியம். திராட்சை பழம் பயம் விலகும், ஆரோக்கியம் மேம்படும். மாதுளை சர்க்கரை பகை நீங்கும். நார்த்தம்பழம் நல்ல புக்தியை தரும். பஞ்சாமிர்தம் தீர்க்க ஆயுளை தரும். தேன் சங்கீத ஞானம் தரும். நெய் மோட்சம் தரும். பால் வாசனை திரவிய பொடி ஆயுள் விருத்தியை தரும். எலுமிச்சம் பழச்சாறு யம பயத்தை நீக்கும். இளநீர் நல்ல புத்தர பேரு கிட்டும். கரும்புச்சாறு ஆரோக்கியத்தை கொடுக்கும். மஞ்சள் பொடி ராஜவசியம். நெல்லி முள்ளி பொடி அப்படின்றது நோய் தீர்க்கும். அன்னாபிஷேகம் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு சேரும். கஸ்தூரி மஞ்சள் வெற்றியை தரும். விபூதி ஞானத்தை தரும். பச்சை கற்பூரம் நல்வாழ்வு தரும். மலராள அர்ச்சனை மகிழ்ச்சியான வாழ்க்கை. புது வஸ்திரம் ராஜபோக வாழ்க்கை. பேரிச்சம்பழம் எதிரிகளை நீக்கும். பன்னீர் நோய்களை தீர்க்கும். தயிர் மகப்பேறு தரும். சாத்துக்குடிச்சாறு துயரங்களை தீர்க்கும். கும்ப நீர் அபிஷேகம் அஸ்வமேத யாகம் செஞ்ச பலன் கிடைக்கும். நாவல் பழம் மனோபலத்தை தரும். சொர்ணாபிஷேகம் வைராக்கியத்தை தரும். வலம்புரி சங்கு தீர்த்தம் தீவினையை நீக்கும். சந்தனம் செல்வம் தரும். பச்சை கற்பூரம் நல் வாழ்வு தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த பொருட்களை நீங்கள் கோயிலில் நடக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுத்தா இந்த பலன் கண்டிப்பாக
கிடைக்கும். நமக்கு என்ன பிரச்சனை உள்ளதோ அதற்கேற்ற பொருளாக உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கேற்ற பொருளை நீங்கள் அபிஷேகத்துக்கு முக்கியத்துவம் அளித்து, அதுக்காக மற்றதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாதா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. அனைத்து பொருளையும் வாங்கி கொடுங்க. இதில் சில பேருக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய மலர்கள் வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இனிமேட்டு கோயிலுக்கு போகும்போது எந்த கிழமை எந்த தெய்வத்திற்கு உரியதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிழமையில் அந்த தெய்வத்திற்கு அபிஷேக ஆராதனைகளை பண்ணுங்கள். அதோட கூட என்னென்ன பொருளை கொடுத்தா என்னென்ன பலன்கள் கிடைக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பொருளை வாங்கி கொடுத்து அந்த தெய்வத்திற்குரிய பூரண அருளை பெறுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.